வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன். ஸோ ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்கும். இப்போ தான் நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட்டை ப்ரிஃபர் பண்ணுவேன். இதோட பெனிஃபிட்ஸு என்னென்ன டீட்டெயில்ஸு எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமுங்களை வந்து மினிமம் அமௌண்ட் வந்து நம்ம 500 வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பே பண்ணணும். அதே மாதிரி இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4%. இதை யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு மேலே உள்ள எந்த அடல்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்து சிங்கிள் அடல்ட்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா மைனருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கார்டியனோட நேம்லையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒன்றுனா ஒருத்தங்களுக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை சிங்கிள் அக்கௌண்ட்டாவோ சிங்கிள் அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாவோ நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. எப்போ நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு நாமினேஷன் இருக்கணும். நாமினி வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி மைனர் வந்து மேஜர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க புதுசாக ஒரு ஃபார்ம் கொடுத்து அக்கௌண்ட் வந்து திரும்ப ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி இதில் உள்ள டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் ரூல்ஸ் எப்படி அப்படின்னா எல்லா வித்ட்ராவல்ஸுமே இங்கே வந்து ருப்பீஸில் தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா டெபாசிட்டுமே ருப்பீஸில் தான் இருக்கும். இங்கே வந்து மினிமம் டெபாசிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. அதே மாதிரி மினிமம் வித்ட்ராவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸை விட கம்மியாகிற அளவுக்கு வந்து மினிமம் வித்ட்ராவல் இருந்தது அப்படின்னா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் டெபாசிட்டுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை அதாவது யூஸ் பண்ணாமலே வித்ட்ராவலோ இல்லை டெபாசிட்டோ பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து சைலண்ட் அக்கௌண்ட்னு சொல்லிடுவாங்க. அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் திரும்ப ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு ஃபார்ம் கொடுக்கணும், கேஒய்சிலாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்டில் உள்ள எல்லா அமௌண்ட்டும் வித்ட்ராவல் ஆயிடுச்சு அப்படின்னா அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு மாதத்தில் 10ஆம் தேதியிலேருந்து கடைசி நாள் வரைக்கும் உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்ட்டை வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு 10,000 ரூபா வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ இவ்வளோ பெனிஃபிட் வந்து இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால இனி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். தேங்க்யூ.